guys, good evening everyone. Yes, hi Mohit, hi Kishore, Muthu Parvati, hi. Hello everyone. Yes. So இன்னைக்கு as promised வந்தாச்சு லைவ்க்கு. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? So 7.5 and 7.6 ஓட concepts and important questions பார்க்க போறோம். Good evening மூர்த்தி மணி. உங்க நேம் என்ன? மூர்த்தி மணி தானா? ரோஜாவா? Okay ரோஜா. Hi. Okay. So இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா 7.1 2 3 4 இது நாலுலயும் நான் லீவ் பண்ண இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பாத்தீங்களா? எஸ், ஆல்ரெடி நான் 7th சாப்டருக்கு ஒரு 100 questions கிட்ட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுத்தேன். அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसல நான் நிறைய சம்ஸ் நானே சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் உங்க கூட சேர்ந்து. நீங்களும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்றீங்க. ஸோ இன்னைக்கு அது இல்லாம ஓகே, ஸோ அது நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்றோம். அது இல்லாம ரிமைனிங் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே 7th சாப்டர்ல இருக்கிறது சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பர் மோஹித். ஹாய் சுபத்ரா. ஹாய் கிரியேட்டிவ் தமிழ். குட் ஈவினிங். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன போறோம்? இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ், எல்ஹாபிட்டால்ஸ் ரூல் and monotonicity na enna இந்த 7.5 and 7.6ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसல பாதி சம் சால்வ் பண்ணலாம். சரியா? மீதி எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சால்வ் பண்ணி பாத்துற போறீங்க. ஓகேவா? ஹாய் அஸ்மா. ஹாய். எஸ், சோ ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணலாம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட கிளாஸ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைவ் வந்தவங்க எல்லாரும் டக்குன்னு நம்மளோட லைவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க பார்க்கலாம். எஸ், ஹாய் தீபக் விஸ்வா. எல்லாம் ஒரு லைக் மட்டும் போடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க so that எல்லாருமே they will also get benefited out of this. ஜெயந்தி கிரேஸ். ஹாய் கிரிஷ். எஸ், ஹாய் டக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஹாய் முத்து பார்வதி. ஹாய். எஸ், ஒரு 2 minutes மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ சொல்லுங்க, இப்ப மிட் டர்ம் ப்ரிப்பரேஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? மிட் டர்ம்க்கு உங்களுக்கு 7 8 9 சாப்டர்ஸ், இந்த 3 சாப்டர்ஸ் தானா எக்ஸாம்க்கு? இந்த 3 சாப்டர்ஸ் தானா உங்களுக்கு எக்ஸாம்க்கு? 7 8 9 மட்டும் தானா? இல்ல ஸ்கூல் டிஃபர் ஆகும்? எவ்வளவு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல எல்லாமே டக்குன்னு ஒரு 2 minutes குள்ள பேசி முடிச்சு நம்ம டக்குன்னு கிளாஸ்க்குள்ள போய்க்கலாம். ஓகேவா? ஓகே, so எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிச்சிருக்காங்க? how is your preparation going? ஓகே, 7 and 8 தானா? சூப்பர் கிறிஸ்டியன். அப்ப அந்த 7 and 8 கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? சூப்பர். மோஸ்ட்லி 2 லெசன் தான் அப்படின்னா 2 லெசன் சூப்பர், அதை படிச்சு முடிச்சிருங்க. ஓகே மோஹித், அப்ப நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் நீங்க படிக்காதீங்க. சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல்லா படிக்கணும். ஓகேவா? 7 alone. முத்து பார்வதி, அப்ப அந்த 7th சாப்டர் ஃபுல்லாத்தையும் நீங்க படிச்சு முடிச்சிருங்க இந்த மந்த்லி டெஸ்ட்க்கு. சோ தட் செகண்ட் மிட் டர்ம் வருது அப்படின்னா அடுத்த சாப்டர்ஸ் உங்களுக்கு கம்மி போர்ஷன்ஸ் இருக்கிறாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லையா? எஸ், 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? 12th எல்லாம் ஈஸி இல்லையா? சூப்பர் மூர்த்தி மணி, உங்க ஸ்கூல்ல போற ஸ்பீட். ஓகே, குட். ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, சோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு பேரு 9th சாப்டரை படிச்சீங்க? லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி சாப்டரை எவ்வளவு பேர் சூப்பரா படிச்சீங்க? அந்த சாப்டரே தொட்டதில்ல, அந்த சாப்டரே நான் பார்த்ததில்ல, இல்ல எனக்கு அது பிடிக்காது, இட் இஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் x tends to f of x tends to, இந்த மாதிரி 9th சாப்டர் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி எவ்வளவு பேரு சூப்பரா படிச்சீங்க? சோ அந்த கான்செப்ட் தான் ஆக்சுவலி இதுக்கு எப்படி சொல்றது, அது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே. சோ வாட் இட் இஸ் ஆக்சுவலி இஸ், சோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்றேன். லிமிட் சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா ஒரு ஃபைனைட்டான ஆன்சர் வரல, ஒரு இன்ஃபினிட்டியும் அந்த மாதிரி ஆன்சர் வராம எனக்கு இங்க நான் கொடுத்திருக்க இந்த ஃபார்ம்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஆன்சரா வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை தான் நான் என்ன சொல்லுவேன், சோ அந்த ஆன்சரை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்னு சொல்லுவேன். சோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ்னா என்ன? இதுல இருக்க இந்த ஃபார்ம்ஸ்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆன்சர்
ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப ஆன்சரா கிடைச்சது அப்படின்னா then that is called as what? Indeterminate forms. ஓகேவா? எஸ். சோ எல்ஹாபிட்டால் ரூல்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு சோ நார்மலா தெரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னே வச்சுப்போமே. x+1 டிவைடட் பை x-1 இருக்கு. இப்ப okay, let's say what? Okay, so இங்க நம்ம என்ன வச்சுக்கலாம்? So let's take infinity. X tends to infinity, x+1 divided by x-1 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப x க்கு பதிலா we have to substitute this infinity value over there. அப்ப infinity substitute பண்ணோம்னா இந்த இடத்துல what you'll be getting the answer as? சோ இப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு x tends to infinity அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு லிமிட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா then இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா சோ let it be. சோ எப்படி எழுதணும் ஆக்சுவலி அப்படின்னா சோ லிமிட் x tends to infinity x+1 divided by x-1 இப்படி இருக்குன்னா what will be your answer? It's not simply infinity pa, it will be infinity plus 1 divided by infinity minus 1. அப்ப infinity plus 1 னா மேல என்ன வரும்? infinity நே என்னன்னு தெரியாது, infinity நால எந்த வேல்யூ நமக்கு தெரியாது. அப்ப infinity கூட plus 1 னா அதுவும் நமக்கு எந்த வேல்யூ தெரியாதா? so it will be infinity. அதே மாதிரி தான் infinity நால எந்த வேல்யூ undefined ஒரு வேல்யூ somewhere எங்கேயோ இருக்கிற ஒரு வேல்யூ, அந்த வேல்யூல இருந்து -1 பண்ணா அந்த வேல்யூ தான் நமக்கு எதுன்னு தெரியாது. கரெக்ட்டா? சோ இட் will be infinity by infinity. சோ அப்ப infinity by infinity ஃபார்ம் இது. புரியுதா உங்களுக்கு? infinity by infinity மேலயும் கீழயும் ஒரே வேல்யூ தான் இருக்கு, கேன்சல் பண்ணி 1 போட்டுட்டு போலாம்ல அப்படின்னா அதெல்லாம் தான் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, see here. அப்படி பார்த்தா e power 0 anything power 0 is 1 ன்னு நமக்கு தெரியும். கரெக்ட்டா? any value to the power 0 is 1 அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்ட் தானே? ஆனா இந்த இடத்துல ஓகே, சோ in this indeterminate formsல இங்க பாருங்க infinity power 0 ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு பதிலா நம்மளால 1 போட முடியுமானா no. இந்த fixed forms which is these are the fixed forms, இந்த ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி just cancelling and putting it as 1 or e power 0 இருக்குன்னா அதுக்கு that is 0 power 0 இருக்குன்னா அதுக்கு பதிலா 1 அப்படிலாம் நம்மளால வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்க்கு பேரு தான் என்ன? indeterminate forms. ஓகேவா? எப்ப உங்களுக்கு indeterminate forms கிடைக்குதுன்றது உங்களுக்கு புரியுதா? எஸ், நோ அஸ்மா, அதுதான் சொல்றேன். இதையும் கேன்சல் பண்ணி 1 அப்படின்லாம் போட முடியாது. ஓகேவா? இன்ஃபினிட்டியையும் நம்மளால டிவைட் பண்ண முடியாது. பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் இஸ் இன்ஃபினிட்டி, ரைட்? இன்ஃபினிட்டின்றது என்னன்னே தெரியாது. இன்ஃபினிட்டின்றது என்னன்னே தெரியாம எப்படி மேல இருக்க வேல்யூவும் கீழே இருக்க வேல்யூவும் சேம்னு சொல்லுவீங்க? எஸ், there is Sendelnathan, this is what the answer is. You don't know what is that infinity value. இப்ப infinityன்றது என்னோட infinity, நான் வந்து infinityன்றது வந்து ஒரு 10,000 அப்படின்ற ஒரு நம்பர் வச்சிருக்கேன் அப்படின்னா கீழ இருக்க நம்பர் it can be even 1 lakh and something. Yes, and infinityன்றது undefined, right? மேல இருக்க வேல்யூ என்ன and கீழ இருக்கிற அந்த infinity என்னன்றதே நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? சோ அப்படி இருக்கப்ப சேம் கேன்சல் பண்ண முடியும். அது ரெண்டும் என்னன்னே தெரியாம இருக்கிறப்ப how can you cancel them both as equal அப்படின்னு? எஸ், புரிஞ்சுதா உங்களுக்கு ஏன் அது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாதுன்னு? எஸ் or no? Yes or no? If people are there in the live, I want each and everyone to reply me. யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ எல்லாருமே என்கிட்ட பேசணும்பா. எஸ், எல்லாத்துக்கும் indeterminate formsனா என்னன்னு தெரிஞ்சுச்சா? indeterminate formsனா இது எல்லாம் தான் indeterminate forms. அப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப என்ன நடக்குது? இந்த இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் வந்துருது. அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்றது? அந்த ஃபங்க்ஷனுக்காக லிமிட்டே கிடையாதா அப்படின்னா அதுக்கு லிமிட்டை நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும்? அதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான், ரூல் தான் எது? இந்த எல் ஹாபிட்டால்ஸ் ரூல். புரிஞ்சுதா? இந்த எல் ஹாபிட்டால் ரூல எதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்றோம்? நோ 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 மோஹித், அதுவுமே உங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல தான் வரும். ஓகேவா? ஓகேவா மோஹித்?
yes indeterminate forms னு சொல்லி இந்த forms எல்லாத்தையுமே இதுல இருக்கிற எல்லா valuesமே fix பண்ணி வெச்சிட்டாங்க because of the only thing infinity is undefined. You don't know what is infinity அப்படின்றனால ஓகேவா? yes, because you don't know what is that infinity value. It might be a negative value also, right Mohit? அது ஒரு நெகட்டிவ் வேல்யூவா கூட இருக்கலாம். அது வந்து எந்த அந்த அது இன்ஃபினிட்டின்றது அன்டிஃபைன். சோ அது பவர்ல என்ன இருக்கு அப்படின்றது யூ டோன்ட் நோ. அதனால ஓகேவா? எஸ். சோ இப்போ இந்த லிமிட்ஸ்க்கு ஃபைண்ட் பண்ணும். சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம லிமிட் ஃபைண்ட் பண்ண நம்ம யூஸ் பண்றது தான் என்ன? எல் ஹாபிட்டால்ஸ் ரூல். எல் ஹாபிட்டால்ஸ் ரூல்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த ஃபார்ம்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க நியூமரேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. நியூமரேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு திருப்பியும் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். then you will get the limit value. ஓகேவா? so let's start with this. ஒரு sum போட்டோம் அப்படின்னா you will get to know what it is actually னு. ஓகேவா? சோ இப்ப லிமிட் x tends to 0ன்றத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன்ல. அப்ப 1 minus cos x க்கு பதிலா 0 divided by 0 square. once நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க 0வை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க அப்படினா, ஓகே, சோ 0வை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க அப்படினா, புரியல திவ்யா ஃப்ரேம்ஸ் என்ன கேட்டிருக்கீங்க? 0 power 0 is known. why we have substituted limit? so see here 0, okay, இப்ப 0 power something is, okay, 0 power something is what? so இப்ப 0வை எவ்வளவு டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும், இப்ப a ஸ்கொயர், இப்ப a to the power a அப்படின்னா என்ன அர்த்தம்? a-வை நான் a டைம்ஸ் மல்டிப்ளை பண்றேன் அர்த்தம். கரெக்டா? எஸ். அப்ப அதே மாதிரி இப்ப 0வை நான் எத்தனை டைம் எங்க மல்டிப்ளை பண்ணாலுமே எனக்கு ஆன்சர் 0 தான் வந்திருக்கணும். பட் ஆனா பவர்ல எனக்கு 0வால மல்டிப்ளை பண்ணுன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இட் இஸ் அன்டிஃபைன்ட். எப்படி 0வை 0 டைமால என்னால மல்டிப்ளை பண்ண முடியும்? எஸ். சோ மூர்த்தி இங்க நம்ம என்ன, சோ மூர்த்தி மணி இஸ் ரோஜா, ஐ ஹோப் சோ, ரைட்? சோ இங்க நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இட் இஸ் வாட், நீங்க f dash of x டைரக்டா யூஸ் எதுக்கு நீங்க பண்றீங்க? அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க क्वेश्चनல? உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷனா ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. டிஃபரன்ஷியேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லல. they have asked us to find the limits. லிமிட்ஸ் ஃபைண்ட் பண்ணனும் இந்த மாதிரியான சம்முக்கு அப்படினா இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? சோ இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப என்ன கிடைக்குது? 1 minus cos 0 ஓட வேல்யூ என்ன? 1 again divided by 0 square will be 0. so 1 minus 1 will be 0. so 0 by 0 form கிடைச்சாச்சு. 0வை 0வால டிவைட் பண்ண முடியுமானா no, it is an indeterminate form. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இன்ஃபினிட்டின்றது 1 by 0 னு உங்களுக்கு தெரியுதா? yes. do we have any proof for infinity is equal to 1 by 0? எதனால அது வந்தது? yes. so infinity என்னன்னு கிடையாது. so any value which is divided by 0ன்றது infinity-ன்ற மாதிரி அடுத்து நாம நெக்ஸ்ட் லெவல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது indeterminate forms அப்படின்ற மாதிரி தான். so here 0 by 0, இந்த 0 power 0, இது எல்லாமே indeterminate forms. ஓகேவா? yes. புரிஞ்சுதா விஷ்ணு உங்களுக்கு? yes. so 0 by 0 form, 0 by 0 formல இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம L Hopital's rule யூஸ் பண்ணணும். L Hopital's rule னா என்ன சொன்னேன்? yes. L Hopital's rule னா limit x tends to 0 அப்படியே போட்டுட்டு நியூமரேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. what's your numerator? 1 minus cos x. 1 minus cos x னா என்ன? so 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா you will be getting 0 and minus of cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x divided by x square டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? so you will be getting 2x. so இப்ப இந்த லிமிட் x tends to 0, இப்ப sin x divided by 2x னு கிடைக்குது. so now what's your value? so இப்ப லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது சொல்லுங்க? what is the value you guys are getting for this? yes, yes, yes சொல்லுங்க. so what is the value you guys are getting? yes, 0 by 0 form மறுபடியும் கிடைக்கும். so again you can use L Hopital's rule. ஓகேவா? 0 by 0 form கிடைக்கும். ஆனா இதுக்கு இந்த சம்க்கு ஓகே நீங்க அப்படி பண்ணாலும் சரி இப்படி பண்ணாலும் சரி you will be getting the same value. இப்படி ஒரு ஃபார்ம் நீங்க படிச்சிருக்கீங்க. do you guys remember the value for this? limit x tends to 0 sin x by x ஓட வேல்யூ என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸஸ்லயே.
சோ இதுக்கான வேல்யூ என்னன்னு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x by x க்கு தனியா ஒரு வேல்யூ இருக்கு. சூப்பர் திரு செந்தில்நாதன், சூப்பர் தீபக் விஸ்வா, சூப்பர் சூப்பர். ஹாய் என் வீட்டு சேனல், உங்க நேம் என்ன? எஸ், சோ அதுக்கான வேல்யூ என்ன? சோ எஸ், இங்கே நம்ம டைரக்டா லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0/0 ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் யூ கேன் கோ வித் அகைன் எல் ஹாபிட்டால் ரூல். நம்மளால போய் திருப்பியும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும் தான். பட் அது இல்லாம ஈஸியா சொல்றதுக்கு we have learned in our classes that limit x tends to 0 ஓட sin x by x வேல்யூன்றது 1. yes, so அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா you'll get the value of this to be half. அப்ப limit x tends to 0 1 minus cos x divided by x square. இந்த ஃபங்க்ஷனுக்கான லிமிட் வேல்யூ என்ன? it is half அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? yes, do you guys understood this? So next question போலாம். So next question is fourth question. So 7.5 வரைக்கும் என்னென்ன questionsலாம் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 கம்ப்ளீட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல எந்த கொஸ்டின்ஸ், இதுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நிறைய டைம் கேட்டுட்டாங்க. ஸோ இந்த 7.5 மட்டும் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிருங்க, போத் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ செகண்ட் சம் கூட நான் உங்களுக்கு ஒருக்கா ப்ராக்டிஸ்க்காக சொல்லி தரேன். So in the second sum, so it will be limit x tends to infinity 2x square minus 3 divided by x square minus 5x plus 3. Okay, so இப்படி இருக்குன்றப்ப இதுக்கு first directா வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x க்கு பதிலா நான் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்குது? yes, let's go to this next. இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? சோ டைரக்டா x க்கு பதிலா இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? யூனிட் டெஸ்ட் 3 is your second midterm, right? High tech Tamala, tech high Tamala, super mohit, it will be infinity by infinity form கிடைக்குமா? சோ இப்படி infinity by infinity கொடுத்திருந்தா என்ன? given function is in what form? Indeterminate form. Indeterminate formல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ indeterminate formல இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? by L Hopital's rule. by L Hopital's rule என்ன பண்ணணும்? we have to just start with differentiating the numerator first. differentiate பண்ணுங்க numerator, you will be getting what? 4x minus 0 divided by denominator differentiate பண்ணுங்க 2x minus 5 plus 0 கிடைச்சிரும். So let's take this. இப்போ நீங்க இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? so இப்போ நீங்க இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? so then it depends upon your school, Tamala. உங்களுக்கு உங்க ஸ்கூல்ல என்ன சொல்றாங்களோ அதே போர்ஷன்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் இப்போ நெக்ஸ்ட் காமனா ஃபைண்ட் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட் டேர்ம் தான் வரப்போகுது. அதுக்கான போர்ஷன் 7, 8, 9 ஹைடெக் தமிழா. ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ தட் நீங்க திருப்பி இது என்ன பண்ணலாம்? யூ கேன் ஈவன் டிஃபரன்ஷியேட். ஸோ இப்போ அகேன் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ அகெயின் பை எல் ஹாபிட்டால்ஸ் ரூல். again by L Hopital's rule பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? so limit x tends to infinity 4x differentiate பண்ணீங்கன்னா 4 கீழே 2x minus 5 differentiate பண்ணீங்கன்னா 2. so இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2ன்ற ஆன்சர் வரும். so இப்ப x இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த x க்கு பதிலா நம்மளால இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். இப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? 2. அப்ப 2 தான் என்னோட ஃபைனல் ஆன்சர். அப்ப கொடுத்திருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கான x tends to infinity போடுறப்ப எனக்கு கிடைக்கிற லிமிட் என்ன? 2ன்றது தான் ஆன்சர். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? எஸ் மோஹித், your answer is correct. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? great. so let's go with the next. so in the fourth question ரொம்பவே இம்பார்ட்டன்டான question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. limit x tends to pi by 2 minus அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன? pi by 2 minus pi by 2 plus. so இதெல்லாம் என்ன அப்படின்னா எஸ் நர்மதா, கண்டிப்பா நான் பயாலஜி மேம் கிட்ட சொல்லி போட சொல்றேன் நர்மதா. ஓகேவா? எஸ் x tends to pi by 2 plus minus அப்படின்றதெல்லாம் என்ன நமக்கு வந்து டினோட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இஃப் இட் இஸ் இங்க வந்து ஒரு pi by 2ன்ற வேல்யூ இருக்கு அப்படின்னா இந்த சைட்ல இருந்து, அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து உங்களோட எக்ஸ் வேல்யூஸ், இது எக்ஸ் ஆக்சிஸா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த pi by 2ன்ற வேல்யூல லெஃப்ட் சைட்ல இருந்து
values approach பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா it is pi by 2 minus. இதே right sideல இருந்து values pi by 2 approach பண்ணுச்சு அப்படின்னா it is pi by 2 plus. இது ரெண்டுக்கும் difference புரியுதா? அப்ப ரெண்டுமே ஒண்ணும் இல்ல. so x ஓட values pi by 2 approach பண்ணிட்டே வரும் ரெண்டு சைடுல இருந்துமே. அப்ப லெஃப்ட் சைடுல இருந்து வந்தா அது pi by 2 minus, ரைட் சைடுல இருந்து வந்தா pi by 2 plus. இதை எதுக்கு நம்ம சிக்னிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா சோ இந்த சைட்ல இருந்து வரப்ப ஒவ்வொரு வேல்யூவா போடுறப்ப எனக்கு ஏதாவது ஒரு கர்வ் இப்படி கிடைச்சிருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து சப்போஸ் வரப்ப இந்த சைட்ல இருந்து எனக்கு இங்க ஒரு கர்வ் கிடைச்சிருக்கலாம். கரெக்டா? எஸ், இந்த மாதிரி கிடைக்கிறப்ப இப்ப இவங்க எதை வந்து சொல்றாங்க, இந்த ஃபங்க்ஷன் which is இந்த ஃபங்க்ஷன் எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா, நான் pi by 2 மைனஸ் இந்த எக்ஸ் வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் பண்றப்ப கிடைச்ச ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன்ன்றத அதை டினோட் பண்றதுக்காக தான் pi by 2 மைனஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா சூப்பர் மோஹித்? எஸ். சோ எதுக்காக அந்த மைனஸ் போட்டிருக்காங்கன்னு இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எக்ஸோட வேல்யூஸ் pi by 2 மைனஸ்ல இருந்து நமக்கு வந்தப்ப அந்த கர்வ் தட் ஃபங்க்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்ற ஃபங்க்ஷன் இது அப்படின்றதுக்காக they have given you this. ஓகேவா? எஸ். புரிஞ்சுதா இல்லையா எல்லாத்துக்கும்? லைவ்ல இருக்க எல்லாரும் பேசுங்க பார்க்கலாம். எஸ். சோ இப்ப இதுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்ப எதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? மைனஸ் pi by 2 சப்ஸ்டிடியூட் பண்ணுமா, இல்ல pi by 2 மைனஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணுமா, இல்ல pi by 2 சப்ஸ்டிடியூட் பண்ணுமா? எதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? இப்ப எக்ஸுக்கு பதிலா இப்ப நம்ம எதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? Yes, just tell me what to substitute in the place of x. Pi by 2 minus pi by 2 or pi by 2 அப்படின்ற question நமக்கு next வந்துரும் இல்லையா? Yes, so we have to substitute. Super Mohit, pi by substitute பண்ணும் which is secant. ஈஸியா ட்ரை பண்ண முடிய வேண்டிய ஒரு சம். secant x னா என்ன? 1 by cos x divided by tan x னா என்ன? sin x divided by cos x. அப்ப இந்த டிவிஷன்ல இருக்க ரெண்டு cos x மே நமக்கு கேன்சல் ஆயிடும். so that you will be getting what? limit x tends to pi by 2 minus 1 by sin x னு கிடைக்கும் இல்லையா? இப்படி கூட டைரக்டா நம்ம வந்து லிமிட்டை சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம் which is sin pi by 2 னு. so what is the value you are getting? so என்ன வேல்யூ கிடைக்குது? sin 90 வேல்யூ என்ன? it is 1. so you will be getting 1 directly. so இதுக்கு நம்ம எல்ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணாமையே நம்மளால 1 ன்ற ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். yes, so that's it, the answer is. so இது எதுக்கு? பேகம் ஆக்சுவலி yes. so பேகம் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேகம் ஆல்ரெடி நான் 7th சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு ஒரு 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரியா? வீடியோ செக்ஷன் நம்ம சேனலோட வீடியோ செக்ஷன்ல போய் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் 7.1 7.9 ஒரு வீடியோ இருக்கும். ஆர் எல்ஸ் இந்த லைவ் முடிஞ்சோடனே இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவோட லிங்கை பேஸ்ட் பண்ணிடுறேன் சரியா? சோ அந்த 100 கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்குமான கான்செப்ட்ஸ் பிளஸ் அதுல இருக்கக்கூடிய சம்ஸ் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ரிமைனிங் சம்ஸ் நீங்க சால்வ் பண்ற மாதிரி. சோ we are just going by லைவ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இதேதான் 7th 8th 9th 10th சாப்டர்ஸ்க்கு எல்லாமே. பிகாஸ் இந்த 4 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சுக்க கஷ்டம் அப்படின்றனால. ஓகேவா? எஸ், எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? ஓகே, சோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் சம். சோ நெக்ஸ்ட் சம் என்ன? சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். என்ன கொடுத்திருக்காங்க? சோ இட் இஸ் லிமிட் x tends to infinity root x இருக்கு. இந்த e power minus x நான் என்ன பண்றேன்? e power x ன்னு எழுதுறேன். ஓகேவா? சோ இப்ப இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா root infinity divided by e power infinity. So let me ask you a question. What is the value for e power infinity? e power infinity கான வேல்யூ என்ன? e power infinity கான வேல்யூ என்ன? e power minus infinity கான வேல்யூ என்ன? yes, quick. 100 ஆப்ல சொல்லுங்க அஸ்மா. Yeah, e power infinity is infinity. e power 0 value எப்படி 1 no, e power infinity value will be infinity. அப்ப e power minus infinity value will be 0. So these three things you have to know. Okay va? Yes. So இப்ப root infinity ன்றது infinity and
e power infinity is infinity. So infinity by infinity form க்கு வந்தாச்சு. So by L'Hopital rule, L'Hopital rule நம்ம என்ன பண்ண போறோம்? So we are just going to differentiate the numerator and denominator. Limit x tends to infinity. Root x differentiate பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? minus 1 by x square கிடைக்குமா? கீழே e power x differentiate பண்ணீங்கன்னா e power x தான் கிடைக்கும். So இப்ப இந்த இடத்துல if you substitute the value, what you are getting? So infinity நீங்க substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? So let's take this e power x கூட next மேல எடுத்துட்டு போய்க்கலாம், which is e power minus x ன்னு. Yes, so what is the value you are getting? என்ன வேல்யூ கிடைக்குது? Okay, so you'll be getting minus 1 by infinity square into e power minus infinity. So denominator la infinity vanduchu appadina it is your answer is 0 and e power minus infinity kana value undradhu 0 ellame 0 aittangaattikku you will be getting the value to be what? 0 undradhu da final answer. Okay va? Yes. 1 divided by infinity na answer enna? 1 divided by infinity na it is 1 divided by 1 by 0. So when it goes up it will be 0. So adinala da in the value is 0. புரிஞ்சுதா உங்களுக்கு? So this is your first model of L'Hopital's rule. இப்ப second, see 1 divided by infinity, infinity கான value என்ன? 1 by 0. அப்ப இந்த 0 மேல reciprocal மேல போகிறப்ப என்ன ஆகும்? It will be 1 divided by 0 into 1. அப்ப multiply பண்றப்ப 0 தான் answer. அதனால 0 answer. புரியுதா? Yes or no? Okay, let's move to the next second part. Second partல உங்களுக்கு என்ன அப்படினா, so what is the thing here அப்படின்னு பாத்தீங்கன்னா indeterminate forms of this kind, which is powerல வர மாதிரி. So இதுக்கும் எப்படி நமக்கு differ பண்றது, என்ன பண்ணலாம் அப்படினா, yes, so what we can do is that, இப்ப என்ன பண்ணலாம்? So we can go with so இப்ப so 7 sum will be 7 sum இந்த மெத்தட் கிடையாது. 7 sum நீங்க ட்ரை பண்ணி பாருங்க homework. So it is going to be the same type. Yes. Okay, so இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so you are going to do with, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இங்க. இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா x tends to pi by 2ன்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? So you will be getting sin pi by 2 the whole power tan pi by 2 ன்னு கிடைக்குது. கரெக்ட்டா? So அப்ப sin pi by 2 ஓட வேல்யூ என்ன? sin pi by 2 ஓட வேல்யூ என்ன? 1 ஆ? So 1 power tan pi by 2 ஓட வேல்யூ is 1 power infinity. So which is your answer? 1 power infinity ன்றது இங்க இருக்கு. So 1 power infinity ன்றது என்ன? Second type of which is second method. Okay, second model of your L'Hopital's rule. அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? சரி, L'Hopital ரூல்னா என்ன இருக்கணும் ஆக்சுவலி சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் L'Hopital's ரூல்? நமக்கு நியூமரேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனா இப்ப கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்னு இருக்கா? Do we have numerator and denominator? Yes, do we have numerator denominator னு தனியா இருக்கா? ஜின் ஹலாலா ஜாலியா என்ஜாய் பண்றீங்க போலயே. சம் சால்வ் பண்ணலையா? Yes. உங்களுக்கு L'Hopital ரூலை நம்ம யூஸ் பண்ணும் அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், டினாமினேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். கரெக்டா? ஹாய் மணி. எஸ். ஸோ ஆனா இங்க நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு கிடையாது, நியூமரேட்டர்ல மட்டும்தான் இருக்கு. அப்படின்றப்ப இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டருக்கு வர்ற மாதிரி நம்ம மாத்தணும். அதை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க கொடுத்திருக்க உள்ளுக்குள்ள கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை f of x ன்னு எடுக்கணும், which is your sin x to the power tan x. ஓகே, இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, taking log on both the sides. எதுக்கு log எடுக்கலாம்? log எடுத்தாதான் எனக்கு பவர்ல இருக்கிறது I can just take it before. ஓகே, so அப்படி பண்ணும் அப்படின்னா, so what I have to go with, என்ன பண்ணலாம்? so I can go with taking log. This is the procedure for
எல்லா சம்ஸ்க்குமே இதே தான் ப்ரொசீஜர். உள்ளுக்குள்ள கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து நமக்கு that is what அதை எடுத்துக்கிறதுக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை f of x னு எடுங்க. எடுத்துட்டு taking log on both sides. சூப்பர் தேவதர்ஷன், taking log on both sides. So log of f of x is equal to என்ன கிடைக்கும்? log of sin x the whole power tan x. இப்ப என்ன ரூல் உங்களால யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன ரூல் உங்களால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரூல் நீங்க யூஸ் பண்ணலாம்? என்ன ரூல் யூஸ் பண்ணலாம்? எஸ் கைஸ், log of high basic C++ programs. So log of sin x to the power tan x னு இருந்தா log ஓட ப்ராப்பர்ட்டிஸ் படி இப்ப நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்னு கேக்குறேன். பவர் ரூல் யூஸ் பண்ணலாம். சூப்பர். எஸ், so it is இந்த tan x இந்த logக்கு முன்னாடி வந்துரும். so it will be tan x log of sin x. இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணதே எதுக்கு? டினாமினேட்டர்ல எனக்கு ஒரு வேல்யூ வரதுக்கு தான். அப்ப இந்த tan x நான் எப்படி எழுதலாம்? I can write it as what? cot x அப்படின்னு சொல்லி நம்மளால எழுத முடியும். So what you got is log f of x is equal to log of sin x divided by cot x அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இப்போ எனக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல வேல்யூ வர மாதிரி கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை நான் மாத்தி எழுதிட்டேன். இதுக்கு அப்புறமா இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணும் இல்லையா? So I have to go with substituting the limits. என்ன பண்ணணும்? limit x tends to pi by 2. okay, so என்ன இருந்தது? sin, that is f of x இருந்துச்சா? log of f of x இருந்துச்சா? which is equal to limit x tends to pi by 2 log sin x divided by cot x. so this is what the thing. so ரெண்டு பக்கமும் லிமிட் எடுத்தாச்சு. லிமிட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப ரைட் ஹேண்ட் சைடு pi by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குது? what you will be getting? you will be getting log of sin pi by 2 is 1 divided by cot pi by 2. log 1 ஓட வேல்யூ என்ன? 0 இல்லையா? and cot pi by 2 ஓட வேல்யூ என்ன? cot pi by 2 ஓட வேல்யூ என்ன? 0, right? so it is of 0 by 0 form. அப்ப இந்த ஃபங்க்ஷனை இந்த இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன்? by L'Hopital rule. by L'Hopital's rule. இப்படி L'Hopital's rule நான் இப்ப இங்க யூஸ் பண்ணுவேன் because I have numerator and denominator values. இப்ப பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? limit x tends to pi by 2 which is log sin x ன்னு இருந்ததுனா என்ன பண்ணுவோம்? 1 by sin x into இந்த sin x differentiate பண்றப்ப என்ன கிடைக்கும்? so you will be getting cos x divided by cot x differentiate பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? so you will be getting what? minus cosecant square x நமக்கு கிடைக்கும். okay, so that என்னென்ன cancel ஆகும் சொல்லுங்க. so what are the values you will be getting? limit x tends to pi by 2 1 by sin x into cos x which is divided by minus 1 by sin square x ன்னு இருக்கு அப்படின்னா so what are the things gets cancelled அப்படின்னா இந்த sin x இந்த ஒரு 1 by sin x cancel ஆகுமா? so you will be getting what? என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த sin x மேல போச்சு அப்படின்னா you will be getting it as என்ன கிடைக்கும்? limit x tends to pi by 2 log of f of x which is equal to limit x tends to pi by 2 minus sin x cos x னு கிடைக்கும். இப்ப pi by 2 substitute பண்ணீங்கன்னா you will be getting minus sin pi by 2 into cos pi by 2 னு கிடைக்கும் இல்லையா? so this is your 0 value. இது 1 zeros are it will be 0. so இந்த value 0 கிடைச்சிருச்சு which is limit x tends to pi by 2 log of f of x என்ற வேல்யூ நமக்கு 0 ன்னு கிடைச்சாச்சு. இப்ப காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரூலை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வெளியவும் இந்த ஃபங்க்ஷனை உள்ளேயும் கொண்டு போறோம். அப்படி கொண்டு போனா என்ன கிடைக்கும்? so log of limit x tends to pi by 2 into f of x is equal to 0. இந்த log நான் ரிமூவ் பண்ணனும் அப்படினா நான் cot pi by 2 ஓட வேல்யூ is 0. so இப்ப நான் என்ன பண்ணனும்? இந்த log remove பண்ணனும். I have to take exponential on both the sides. ரெண்டு பக்கமும் நான் வந்து exponential எடுத்தேன் அப்படினா இந்த பக்கம் log வந்து log and e becomes 1. so it won't be there. here it will become e power 0. and இது என்ன? limit x tends to pi by 2 and f of x க்கு பதிலா நான் என்ன எடுத்தேன்? I have taken the value to be normally L'Hopital's rule use பண்றது ஒரு டைப் அப்படினா the second type என்ன? The second type is nothing but on both the sides பண்ணி final answer எழுதணும். இதுதான் procedure for there any problem?
ஓகேவா? அஸ்மா அதோட வேல்யூ 0 தான். சோ இப்ப கிளியரா இருக்கா? நோ? இப்போ கிளியரா எல்லாத்துக்கும்? இப்போ கிளியரா எல்லாத்துக்கும்? சூப்பர். எஸ். சோ ரெண்டு மெத்தட் ஆஃப் எல்ஹாபிடால்ஸ் ரூல் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. எஸ். சோ ரெண்டு மெத்தட் ஆஃப் எல்ஹாபிடால்ஸ் ரூல் எல்லாத்துக்கும் கிளியரா? ஸோ என்ன ரிப்பீட் பண்ணும்? ஸோ ப்ரொசீஜர் மட்டும் நான் சொல்றேன் திருப்பியும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்ஹாபிடால் ரூல்ன்றது டைரக்டா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எய்தர் 0/0 ஃபார்ம், இன்ஃபினிட்டி ஃபார்ம், 0 into infinity ஃபார்ம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் கிடைச்சது அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணணும்? எல்ஹாபிடால்ஸ் ரூல் யூஸ் பண்ணணும். எல்ஹாபிடால்ஸ் ரூல்ன்றது என்ன? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நியூமரேட்டர் தனியா இருக்கும், டினாமினேட்டர் தனியா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ல அந்த நியூமரேட்டரை என்ன பண்ணுவீங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் நியூமரேட்டர் அண்ட் டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டர். இதை பண்ணிட்டு திருப்பி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டுன்னு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் திருப்பி இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஃபார்ம்ல கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அகைன் பை எல்ஹாபிடால்ஸ் ரூல் யூஸ் பண்ணணும். இல்லாம இந்த இடத்துலயே உங்களுக்கு 0 ஆர் இன்ஃபினிட்டி ஆர் 1 2 3 1/2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைனைட்டான வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ்ல இல்லாம வேற ஏதாச்சும் வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்னா அது அங்கேயே நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? இது உங்களோட ஃபர்ஸ்ட் மெத்தட். அண்ட் இந்த மெத்தட்ல கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. சரியா? அப்ப 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய எல்ஹாபிடால் ரூல் சம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, which is limit extends to f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப, ஓகே, so when you substitute it what you'll be getting அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்ப நமக்கு 0/0, 1/infinity, infinity இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல ஒரு ஃபார்ம் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் க்ளூ. அது இல்லாம உங்களோட ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் டினாமினேட்டரே இல்லாம இருக்கும். ஓகே, ஸோ டினாமினேட்டர்ல எந்த ஒரு வேல்யூ which is மேம் டினாமினேட்டர் இல்லைன்னா அங்க 1 தானே மேம் அப்படின்னா எஸ், பட் அந்த டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 தானே கிடைக்கும். ஸோ அப்ப டினாமினேட்டரே இல்லை அப்படின்னா தென் வாட் யூ ஹாவ் டு டூ? யூ ஹாவ் டு டேக் திஸ் லெட் எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, அதை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை எழுதிட்டு லாக் ரெண்டு சைடும் எடுக்கணும், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டேக் லிமிட்ஸ் ஆன் போத் சைட்ஸ், கொடுத்திருக்க லிமிட் ஆன் போத் சைட்ஸ் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் நார்மலா எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்ஹாபிடால்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நீங்க ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பை காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ரூல் யூஸ் பண்ணி, எஸ், அந்த ரூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? திருப்பி ஃபைனலா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல லாக் எடுத்ததுக்கு அப்புறம் பவர் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? திஸ் இஸ் வாட் யுவர் ப்ரொசீஜர் இஸ். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா இது? எஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? யார் யார் திரும்பி கேட்டீங்களோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? 7.5 இப்போ ஓகேவா எல்லாத்துக்கும்? ஸோ இதே தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே, போத் யுவர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த ப்ரொசீஜரை சால்வ் வச்சு நீங்க எல்லாத்தையுமே புரியல கோவிந்தன், வாட் இஸ் எல்ஹாபிடால் ரூல் டிவைடட் பை எல்ஹாபிடால் ரூலா? எல்ஹாபிடால் ரூல் டிவைடட் பை எல்ஹாபிடால் ரூல் வந்து அப்படின்லாம் எதுவுமே இல்லையே. எல்ஹாபிடால் ரூல்ன்றது என்ன? இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் ஃபைண்ட் பண்றோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜருக்கு பேரு எல்ஹாபிடால்ஸ் ரூல், which is differentiating the numerator and differentiating the denominator அப்படின்றது தான் எல்ஹாபிடால்ஸ் ரூல். Thank you மணி. எஸ்,
நான் தான் உங்ககிட்ட கேக்குறேன் 7.6 போகலாமா? எல்லாரும் ரெடியா? எல்லாரும் ரெடியா? 7.6 போக எல்லாரும் ரெடியா? எல்லாத்துக்கும் 7. Oh sorry, அத நான் பார்க்கல. L hospital rule Govindan, it's not L hospital. Hospital யாராச்சும் சொன்னாங்கன்னா இட்ஸ் பிளெண்டர் மிஸ்டேக். நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. எல் ஹாபிட்டால் ரூல்னு சொல்லுங்க, இல்ல லோபித்தால் ரூல்னு சொல்லுங்க. இட்ஸ் நாட் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? எஸ். ஸோ shall we start with the first derivative ஓட fx, that is applications. No தேவதர்ஷன் இந்த exercise yes திருசெந்தில் கேளுங்க. ஓகே, சோ தேவதர்ஷன் 5 மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் which is 7.5ல ஒரு சம் கூட 5 மார்க் क्वेश्चन கிடையாது. எல்லாமே 2 மார்க் 3 மார்க்ல கேட்கக்கூடிய क्वेश्चंस. பட் அந்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல. சோ பாத்துருங்க. சொல்லுங்க திரு, அதை தாண்டி மேல பேசுங்க, மேல சொல்லுங்க. ஓகே, சோ நீங்க டைப் பண்ணி வைங்க. 5th சம்மா? எந்த 5th சம்? So what's your problem with this? 1 by infinity கான வேல்யூ என்ன? 0 தானே? இல்ல மணி, பட் மோஸ்ட்லி அவங்க அதை 5 மார்க்ல கேட்க மாட்டாங்க, 3 மார்க்ல தான் கேட்பாங்க. சைஸ் பார்த்து 5 மார்க் ஆர் இருக்கலாம், பட் क्वेश्चंसல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அத 5 மார்க்ஸ் அது வரைக்கும் கேட்டதே இல்ல. ஓகேவா? எஸ். ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? x பவர் 1/2 நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? one by 2 into root x. Okay, it will be yes. So நான் அதை மாத்தி எழுதிட்டேன். நான் 1/2 root x 1/2 root x, sorry. yes அப்படி பாத்தீங்கனாலும் திருப்பியும் root infinity, so you will be getting what? -1 by infinity தான் கிடைக்கும் இல்லையா? 1 by infinity தான் கிடைக்கும். 1 by infinity is again 0. yes, thank you திரு செந்தில்நாதன், thanks for finding this. thank you. so எல்லாரும் நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், அதை மாத்திக்கோங்க. ஓகேவா? நோ மணி, இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மார்க்ஸ் அப்படின்றது வந்து 7.1 and 7.8 தான். ஸோ 7.8ல இருக்கிற 16 சம்ஸ் அண்ட் 7.1ல இருக்கிற 20 சம்ஸும் நீங்க தரவு அப்படின்னா கண்டிப்பா இதுல நீங்க ஒரு 5 மார்க்ஸ் ஷார்ட்டா எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட அப்ளிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு 7.6ல இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கான டாபிக்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா ஆர் டிக்ரீசிங்கா அப்படின்றத எப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணுவீங்க? எஸ், ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் திஸ் கர்வ். இப்படி இருந்துச்சு, இந்த கர்வ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தெரியும். ஆர் இஃப் மை கர்வ் இஸ் லைக் திஸ், வாட் டு சே, இப்படி எனக்கு இப்படி டிக்ரீஸ் ஆயிட்டு வருது அப்படின்னா இட் இஸ் அ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்றத நீங்க ஒரு கர்வை பார்த்து ஒரு லைனை பார்த்து யூ கேன் சொல்லலாம், உங்களால சொல்ல முடியும். ஒரு இதே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கையில கொடுத்து ஒரு இன்டர்வல் கையில கொடுத்து வித்தவுட் கிராஃப் எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும்? எஸ் Asma, same things will be there also. நான் அதுல எல்லா சம்ஸும் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த கான்செப்ட்ஸ் போகவே முடியாது. புரியுதா? it will get late and எல்லா சம்ஸும் ஆல்ரெடி சால்வ் பண்ணி ஆப்ல இருக்க, ஆப்பை செக் பண்ணி பாருங்க அஸ்மா. எஸ், சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வை கிராஃபிக்கலா இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து ஒரு இன்டர்வெல் கொடுத்து அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் டேக் இப்போ f of x is equal to x square அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அண்ட் இதுக்கான இன்டர்வெல் லெட்ஸ் டேக் -5, இருக்கு அப்படின்னா ஓகே, சோ இதுக்கு ரெண்டுக்குமே வேல்யூ சேமா தான் இருக்குமோ? ஓகே, x square -1 எடுத்துப்போமே. so let's take okay x cube வச்சுக்கலாமா? x cube -1 ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. x cube -1 இந்த இன்டர்வல் -5 to 4 வச்சுக்கலாம். ஓகே, -5 to 4 வச்சுக்கலாம் அப்படின்னா so now how to find this function to be a increasing function அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இதை ஏன்னு எடுத்துப்பேன், இதை bன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? இப்ப இந்த a வேல்யூ less than b இருக்கா இல்லையா? a வேல்யூ less than b இருக்கு.
இப்ப f of a னா which is f of minus 5. f of minus 5 னா என்ன கிடைக்கும்? minus 125 minus 1 which is minus 126. இப்ப f of 4 னா என்ன கிடைக்கும்? 64 minus 1 which is 63. அப்ப f of a value எப்படிதான் இருக்கு? less than f of b value இருக்கு. If this happens, a less than b இருந்து f of a less than f of b இந்த மாதிரி சேமா கிடைச்சது, or எப்படி சொல்லலாம், a greater than b இருந்து f of a greater than f of b இந்த ரெண்டு கண்டிஷனுமே, that is both the signs are same இருந்துச்சு அப்படின்னா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமாமா? it will be an increasing function. ஓகேவா? பட் அப்ப எது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கும்? a ஓட வேல்யூ less than b இருந்து f of a வேல்யூ greater than f of b இருந்தா, which is எல்லாமே equal to, okay? So a less than or equal to b இருந்து f of a value is greater than or equal to b இருந்துச்சு. இந்த மாதிரி ரெண்டு சைன்ஸும் சேஞ்ச் ஆகி வந்தது அப்படின்னா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ன்றது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ், புரிஞ்சுதா கைஸ்? எஸ், எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது? சோ இந்த a வேல்யூ a பீன்றது இன்டர்வல் எடுத்துக்கக்கூடிய end points of the interval. இந்த end points of the interval அந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப கிடைக்கிற வேல்யூவும் சேம் சைன்லயே இருந்துச்சு அப்படின்னா then it will be, the function will be an increasing function, or opposite இருந்துச்சு அப்படின்னா the function will be a decreasing function. That's it. ஓகேவா? சோ இது இல்லாம there is a procedure to find this. ஓகேவா? சோ ஓகே, சோ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? அண்ட் இந்த இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா இல்ல டிக்ரீசிங்கா அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுக்கான இந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? monotonicity na enna? The process in which you are finding a function to be increasing function or decreasing function. Adha than nama enna solrom? Monotonicity of functions. Okay va? புரிஞ்சுதா? monotonicity na ஏதோ ஒரு புது வார்த்தைலாம் கிடையாது. function increasing இல்ல decreasing அப்படின்றது சொல்றதுதான். Okay, so let's go with this. அப்ப ஒரு ஃபங்க்ஷன் இப்ப எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம்? இன்னொரு மெத்தட், தட் இஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு. இது வந்து வெறும் ஃபங்க்ஷனை வச்சு. ஓகேவா? நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்து இன்டர்வல் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ப்ரொசீஜர்ல இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா ஃபைண்ட் பண்ணலாம். இதுலயே யூ ஹேவ் இன்னும் கொஞ்சம் சப்டிவிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், டிக்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரு மேத்தமேட்டிக்கல் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போறோம் இத ஃபைண்ட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ f dash of x. ஓகே, ஒன்ஸ் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா okay, so you will be taking a x value. Okay, so இந்த x value a, bன்ற இந்த இன்டர்வலுக்கு இடையில இருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க. அந்த வேல்யூ நம்மளா எடுத்துப்போமா அப்படின்னா no, we will be equating this f dash of x is equal to 0. f dash of x procedure சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? f of x எடுக்கிறீங்க, f of x questionல கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூவை ஈக்குவல் டு 0 போடணும். 0 போட்டா xக்கு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எதுக்குள்ள இருக்கும்? இந்த a, bன்ற இன்டர்வல்குள்ள இருக்கும். ஓகே, அப்ப இங்க ஒரு வேல்யூ a somewhere, let's take a1 என்ற ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னா இந்த a1 வேல்யூவை இந்த f டேஷ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களோட வேல்யூ கிரேட்டர் than or equal to 0 இருந்துச்சுன்னா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ன்றது, தட் இஸ் நாட் f டேஷ், கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமா? இன்க்ரீசிங் இன் தி இன்டர்வல் a, b. ஓகே, அப்ப வெறும் greater than 0 இருந்துச்சு அப்படின்னா it is strictly increasing in the interval a, b. that is எது எப்படி இது ரெண்டும் டிஃபர் ஆகுது, என்ன டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்கும் அப்படின்னா, சோ இந்த இன்டர்வல்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப ஈக்குவல் டு 0 வரதுக்கு கூட சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா it will be simply increasing. ஓகே, பட் greater than 0 போட்டு, that is எந்த வேல்யூமே அந்த இன்டர்வல் இடையில இருக்க எந்த வேல்யூவை போட்டாலும் எனக்கு 0 ஆன்சர் வராது அப்படின்னா then it will be strictly increasing. புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ், இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இதேதான் ஆப்போசிட் சைடு, which is f dash of a1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப less than or equal to 0 கிடைச்சதுனா it is decreasing function. If this is f dash of a1 less than 0 கிடைச்சதுனா it is strictly decreasing function. இந்த நாலுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா?
எஸ் கோவிந்தன், அதுல உங்களுக்கு அசிம்டோட் ஃபைண்ட் பண்றது மே பி இம்பார்ட்டன்ட் இன் யோர் 3 மார்க் கொஸ்டின்ஸ். பட் சம் ஆஃப் த டைம்ஸ் இப்ப உங்களுக்கு கண்டிப்பா செகண்ட் மிட் டேர்மை பொறுத்த வரைக்கும் 7.9 ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆன் த ஹோலா கேட்கிறப்ப ஸ்கெட்ச் த கிராஃப்ல இருந்து ரொம்ப ரேர் கேஸ்ல பட் கேட்டுட்டே இருப்பாங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்டர்வல்ஸ்ல உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். சரியா? இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு ஃபைன் பண்றதுக்கு வெறும் ஃபங்க்ஷனும் ஒரு இன்டர்வலும் கொடுத்தாலே என்னால கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் whether given function is இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு. சரியா? அது இல்லாம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு கூட என்னால ஃபைன் பண்ண முடியும் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு. ஆனா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு என்னால வெறும் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா மட்டும் இல்ல, அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கா இல்ல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்கான்னு கூட ஃபைன் பண்ண முடியும். புரியுதா? இந்த நாளையும் ஃபைன் பண்றதுக்கான ப்ராசஸ் இதுதான். கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்லயே கொண்டு போய் அந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆன்சர் இந்த 4ல எந்த இடத்துக்கு வருதோ சோ அதுதான் அந்த கொடுத்திருக்க ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். புரிஞ்சுதா இப்போ? எஸ் ஆர் நோ? சோ இஃப் வி சால்வ் ஒன் சம் யூ வில் கெட் டு நோ திஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் f of x is strictly increasing in the interval அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? and இந்த இன்டர்வல்ல strictly decreasing and 2,7ல strictly increasing னு ப்ரூவ் பண்ணணும். சோ f of x என்ன கொடுத்திருக்காங்க, x square plus 2. if they are asking us to prove it is strictly increasing அப்படினா நம்ம அதை differentiate பண்ணணும். okay, so f dash of x, yes, okay, so f dash of x அப்படினா it will be 2x plus 0 கிடைக்குது. இப்ப இந்த இடத்துல நான் வந்து x க்கு பதிலா ஒரு வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். கரெக்ட்டா? எஸ். இப்ப x க்கு பதிலா இப்ப கொடுத்திருக்க இன்டர்வல்ல இருந்து சோ இப்ப f dash of x ல இருந்து so what I'm just going to take is இப்ப இந்த f dash of x 2x அப்படினா இந்த வேல்யூ greater than 0வா இருக்கும். எப்ப x ஓட வேல்யூஸ்ன்றத நான் 2 ல இருந்து 7 குள்ள எந்த வேல்யூவை எடுத்தாலும் யோசிச்சு பாருங்க, 3 4 5 6 இதுல எந்த வேல்யூவை நான் எடுத்து x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணேனாலும் எனக்கு அது எப்படி இருக்கும், greater than 0 வேல்யூவா தான இருக்கும். அந்த இடத்துல எனக்கு எந்த நெகட்டிவ் வேல்யூ வரதுக்கு சான்சஸ் இல்ல. கரெக்ட்டா? எஸ். சோ இட் will be strictly increasing and அந்த இடத்துல எனக்கு 0 வரதுக்கு சான்சஸ் கிடையாது. கரெக்ட்டா? இதே இந்த f dash of x 2x எனக்கு எப்ப less than 0வா இருக்கும், x ஓட வேல்யூஸ் -2 ல இருந்து 0 குள்ள, which is எனக்கு 0 வரதுக்கு சான்சஸ் இல்ல. பிகாஸ் இந்த ஓபன் பிராக்கெட் பக்கத்துல a and b இருக்கு அப்படின்னா இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணக்கூடாது, இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. இதே க்ளோஸ் பிராக்கெட் பக்கத்துல எனக்கு இருக்கு, இந்த வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த a and b வேல்யூவும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். புரியுதா? எஸ். சோ இஃப் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ், ஓகே, சோ இப்போ எனக்கு இந்த x க்கு இடையில -1 -half எந்த வேல்யூ நான் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும், which is your less than 0. சோ அந்த ஃபங்க்ஷன் f of x அப்படின்றது எப்படி இருக்கும், strictly increasing in the interval 2,7 and இந்த இடத்துல f of x ன்றது strictly decreasing in the function -2,0. that's it. புரிஞ்சுதா? yes. so இதை சால்வ் பண்ற மாதிரியான ஒரு சம் நான் சொல்றேன் actually. so this is simple sum. so இதை சால்வ் பண்ற மாதிரியான ஒரு சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா so you'll be having what yes let's okay ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து தான் வெறும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு சொல்றது இதுதான். ஸோ இதே நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமான்னு 2 கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமா அப்சல்யூட் மினிமானா ஒன்றும் கிடையாது. ஸோ அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் பாயிண்ட். ஓகே. ஸோ சம் பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட்ல எனக்கு கிடைக்கிற வேல்யூ மேக்ஸிமமா இருக்குமா மினிமமா இருக்குமா அப்படின்றத ஃபைண்ட் பண்றது தான். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் திஸ். இப்ப கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்ன, கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ன்றது 2x³ + 3x² - 12x. இதுதான் நமக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன். ஓகே. சோ இந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x² + 6x - 12 னு கிடைக்கும். இப்ப
இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து 6 காமனா எடுத்தேனா it will be x square plus x minus 2. இதுல இருந்து ஃபேக்டர்ஸ் நான் எடுத்தேனா you will be getting x plus 2 into x minus 1. This is your f dash of x. இப்போ x values find பண்ணனும்னு சொன்னேனா அது equal to 0 போட்டீங்க அப்படினா 6 into x plus 2 into x minus 1 substitute பண்ணி equal to 0 போட்டா x ஓட value minus 2 and 1 ன்றது கிடைக்கும் இல்லையா? So இந்த மாதிரி x values கிடைக்குது அப்படினா these two values are called stationary points or critical points னு சொல்லுவோம். ஓகேவா? Yes, x is equal to 1 and x is equal to minus 2 கிடைக்கும். So இந்த ரெண்டு வேல்யூஸுமே நமக்கு இதுக்குள்ள இருக்கா? இந்த இன்டர்வல் குள்ள இருக்கா? Yes இருக்கு. So அப்ப இந்த ரெண்டு வேல்யூமே வரும். சப்போஸ் எனக்கு கிடைச்ச ஆன்சர் அந்த இன்டர்வல் குள்ள வரல அப்படினா சோ ரெண்டு வேல்யூஸ்ல எந்த வேல்யூ இன்டர்வல் குள்ள வருதோ அந்த வேல்யூவை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப அடுத்து என்ன பண்ணனும்? f dash of -2 ஃபைண்ட் பண்ணனும். அதே மாதிரி f dash of 1 ஃபைண்ட் பண்ணனும். f dash of -2 ன்றது என்ன? 6 into -2 plus 2 into -2 minus 1. So you will be getting what? 0 ன்ற ஆன்சர் கிடைக்குது. So it is f dash of 2 என்ன வேல்யூ கிடைக்குது? So f dash of -2 you will be getting what? Yes, f dash of -2 என்ன வேல்யூ கிடைக்குது? So you will be getting okay, so you will be getting 0. f dash of 1 find பண்ணுங்க. f dash of 1 find பண்ணாலும் உங்களுக்கு 0 ன்ற வேல்யூ தான் கிடைக்குது. இப்ப அதுக்கு அப்புறம் you have to find with the end points வச்சு f dash of 3 end points நான் எது இந்த இடத்துல which is the intervals. இந்த intervals ஏன் நம்ம include பண்றோம்? because it is given in the closed bracket. கரெக்ட்டா? அப்ப இந்த end points include பண்ணி பார்க்கலாம். so f dash of 3 substitute பண்ணி பார்க்கறீங்க. f dash of 3 substitute பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? So you will be getting f dash of 3 substitute பண்ணி பாருங்க. 6 into 5 into 2 which is 60 value கிடைக்குது. f dash of 2 substitute பண்ணி பாத்தீங்கன்னா you will be getting what? 6 into 4 into 1 கிடைக்கும். So which is your 24. So இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு எப்படி இருக்கு? It is greater than 0வா இருக்கு இல்லையா? So what we are just doing is that 1 substitute பண்றப்ப என்ன வேல்யூ கிடைச்சது? Okay, so when you substitute 6 that is 6x square f dash ல போய் 1 substitute பண்றப்ப உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? 0 தான் கிடைச்சது. Yeah, so ஒரே நிமிஷம் f of x at the okay, so at absolute maxima and absolute minima, sorry, so what we are just going to do is இந்த process பண்றது local maxima and local minima க்கு தான். So here what we'll be doing is that we have x is equal to -2 1 and அதுக்கப்புறம் end points என்னென்ன இருக்கு? end points is -3 and 2. so இந்த 4 points யும் functionல நீங்க substitute பண்ணி பார்க்கணும். இந்த function valuesல உங்களுக்கு எந்த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதோ சோ அந்த வேல்யூ தான் என்ன? இட் இஸ் யோர் மேக்ஸிமம் பாயிண்ட். சோ அதுதான் உங்களுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமா. இந்த வேல்யூஸ்ல எது உங்களுக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குமோ அந்த வேல்யூ தான் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. சோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி ஃபைண்டிங் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா. So critical points na enna அப்படினா so critical points na when you substitute f dash of x போட்டு அதை equal to 0 போட்டு x ஓட values find பண்றீங்களா? critical point ன்றது ஒண்ணும் கிடையாது. at some point ஒரு function நமக்கு எப்படி இருக்கும்? increasing ஆ இருந்து decreasing ஆ மாறும். கரெக்ட்டா? இப்போ ஒரு sin x curveலயே so this is your x axis அப்படினா இது வரைக்கும் decreasing ஆ இருந்து அதுக்கப்புறம் இது increasing ஆ மாறலாம். so somewhere it will change from an increasing function to decreasing function or decreasing functionல இருந்து increasing function ஆ மாறலாம். அந்த மாதிரி transition ஆகிற அந்த பாயிண்ட் தான் critical points சொல்லுவோம். so it will be basically f dash of x is equal to 0 போட்டு x values கிடைக்கிற values தான் critical points ன்னு சொல்லுவோம். புரியுதா? f of x ல தான் substitute பண்ணனும். substitute பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற valuesல so you will be getting the maximum value and minimum value from this. so உங்களுக்கு எதுல maximum value கிடைக்கும் அப்படினா இங்க 20 கிடைக்கும் and f of 1 ல உங்களுக்கு -7 value கிடைக்கும். so f of -3 ல 9 value, f of 2 ல 4 value. f of னா என்ன அர்த்தம்? கொடுத்திருக்க இந்த ஃபங்க்ஷன்ல you have to put this -2 1 -3 2 இதெல்லாம் substitute பண்ணி பாத்தீங்கன்னா இந்த values கிடைக்கும். இதுல இது maximumனா so அப்ப absolute maximum எப்ப கிடைச்சது? at x is equal to -2. அப்ப absolute minimum எப்ப கிடைச்சது? at x is equal to 1. ஓகேவா? yes, sorry for what Mohit?
ஓகே செல்வி சக்தி போட்டுடலாம். எஸ் 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 ஓகேவா, புரிஞ்சுதா? அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமா இதெல்லாம் ஃபைண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் இதுதான். ஓகேவா? done. Okay guys, so with this let's stop this here, and as time 8 aanangatiko let's stop it here. So next class நாளைக்கு இருக்கு. நாளைக்கு 7 pm to 8 pm இருக்கு. ஸோ அந்த கிளாஸ்ல இந்த 7.6ல நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டிய லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா கான்செப்ட்ஸ் அண்ட் கான்கேவிட்டி which is your 7.7 அதெல்லாம் முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ், ஸோ லெட்ஸ் ஆல் மீட் டுமாரோ. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற இது வரைக்கும் பார்த்த சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ 7.5ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ 7.5 ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர். 7.6 நாளைக்கு தரவா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு 7.5 நீங்க எல்லாரும் கிளியர் அப்படின்னா 7.5ல இருக்கிற எல்லா சம்ஸும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே செல்வி சக்தி, எஸ். ஓகே கைஸ், பை.